Q4 2025 சிலபஸ்ல முக்கியமா ஒரு 5 சேஞ்சஸ் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து சப்ஜெக்ட் வைஸ் எவ்வளோ மார்க்ஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்ப இதுல வந்து பார்த்தீங்கன்னா, ஜெனரல் சயின்ஸ்ல 5 கொஸ்டின், முன்னாடி ஒரு 100 கொஸ்டின்ஸ்ன்ற மாரி குடுத்திருப்பாங்க. இப்ப ஸ்பெசிஃபிக்கா வந்து குடுத்துட்டாங்க. ஸோ இதனால நமக்கு எந்த சப்ஜெக்ட்ஸ்ல எவ்வளோ ஃபோக்கஸ் பண்ணணும்ன்ற ஒரு கிளாரிட்டி இருக்கும். கரண்ட் அஃபேர்ஸ் முன்னாடி இதுன்னு ஒரு தனி யூனிட்டா வந்து இருந்தது. இப்ப வந்து பாத்தீங்கன்னா எல்லா சப்ஜெக்ட்ஸ்க்கும் கீழே வந்து இந்த கரண்ட் அஃபேர்ஸ் என்ற ஒரு இதை வந்து ஆட் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சப்ஜெக்ட் வந்து மர்ஜ் பண்ணிருக்காங்க. இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட், ஹிஸ்டரி அண்ட் கல்ச்சர் ஆஃப் இந்தியா தனித்தனியா இருந்தது. இப்ப வந்து பாத்தீங்கன்னா இதை தேர்ட் யூனிட்ல 10 கொஸ்டின்ஸ் என்ற மாதிரி மர்ஜ் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் எக்கனாமிக்ஸ் அண்ட் யூனிட் 9 இதையும் வந்து மர்ஜ் பண்ணி ஒரு 20 கொஸ்டின்ஸ் ஏதாவது வந்து கேட்போம்ன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட் ஃபோர்த் ஆப்டிடியூட் ரீசனிங் இதை வந்து ஒரு செக்ஷன்ல வந்து கொண்டு வந்து தனித்தனியா கொடுத்திருக்காங்க. ஸோ ஆப்டிடியூட் இதுல வந்து பாத்தீங்கன்னா 15 கொஸ்டின்ஸ், ரீசனிங் 10 கொஸ்டின்ஸ். முன்னாடி ஆப்டிடியூட்ல இருந்து மட்டுமே ஒரு 23 கொஸ்டின்ஸ் கிட்ட வரும். இப்போ இதுல 15 10 என்ற மாதிரி மாத்திட்டாங்க. நெக்ஸ்ட் ஜெனரல் தமிழ் இதுலயும் வந்து சப்ஜெக்ட் வைஸ் இந்த மாதிரி மார்க்ஸ்